வேதத்தை தேடி வாசிங்க. இளம் வயதிலிருந்து வேதத்தை வாசிக்க 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 காலம் வரும். தாவீது எழுதுறாரு சங்கீதத்தில், எனக்கு போதிக்கிறவர்களை விட நான் அதிக ஞானவானாய் இருக்கிறேன். ஏன்? வேதம். நம்ம கையில் இருக்கிற வேதம் நம்மை உலகத்தை ஆளுகிற அளவிற்கு நம்மை உயர்த்தும். அந்த அளவுக்கு தேவன் உயர்த்துவார். வேலை இடத்துல உயர்த்துவார், குடும்பத்தில் உயர்த்துவார், படிப்பில் உயர்த்துவார். படிப்பு வரலையா, ஆண்டவரே தினமும் நான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேதத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். அந்த 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகாது. உன்னுடைய ஞானத்தை தேவன் அதிகப்படுத்துவார். உன்னுடைய மைண்டை தேவன் தன்னுடைய மைண்டை போல மாற்றுவார். தேவனுடைய மைண்டிலிருந்து புறப்பட்டது தான் வேதம். அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க கிறிஸ்துவின் சிந்தை வரும், கிறிஸ்துவின் ஆவி வரும், கிறிஸ்துவின் பலன் வரும். ஹல்லேலூயா. நம்ம உயர்வுக்கான பொக்கிஷம் நம்ம கரத்தில் இருக்கு. இரவும் பகலும் அதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லியே வச்சிருக்கு. இரவும் பகலும் நீ வாசி, நீ பரதேசியா இருக்க மாட்ட. இரவும் பகலும் நீ வாசி, மற்றவர்களுக்கு முன்பாய் நீ அவமானப்பட மாட்ட. இரவும் பகலும் அதை வாசி, கர்த்தர் உன்னை மேன்மையாய் தான் வைப்பார். ஹல்லேலூயா.